நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதிய ரீதியாக தீர்ப்புகள் வழங்குவதாக புகார் அளித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். நீதிபதி சுவாமிநாதன் மீதான புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதியாக உள்ள ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய பல தீர்ப்புகள் சாதி மத சார்புத்தன்மை கொண்டதாக இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கடந்த மாதம் புகார் மனு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் வாஞ்சிநாதனை வேறு ஒரு வழக்கின் விசாரணையின் போது ஆஜராகுமாறு திடீரென உத்தரவிட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார். இது தொடர்பாக திங்கட்கிழமையன்று விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நடவடிக்கைக்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் மதுரையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் நீதிபதி சுவாமிநாதன் மீதான புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். நீதிமன்ற அவமதிப்பு என்பது மிக கொடூரமான ஆயுதம். அதை எடுப்பதை அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. வழக்கறிஞருடைய அதான் அடிப்படை. வழக்கறிஞருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, நீதிபதியை பற்றி அவருக்கு எதனா புகார் இருக்குமானால் அவர் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறது தான் ஒரே வழி. அதை தவிர வர ஒரு வழியும் கிடையாது. அதில் போய் எப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். அதனால் அவர் உடனே திங்கட்கிழமை அன்னைக்கு இதன் மூலமாக அவர் அதை நிறுத்தணுன்றது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு உள்ளிட்ட 10 நீதிபதிகள் மற்றும் தலைவர்கள் கையெழுத்திட்டு மனு அளிக்க இருப்பதாகவும் அரிபரந்தாமன் கூறியுள்ளார். தம்மீது வைக்கப்படும் விமர்சனத்தை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே எப்படி விசாரிக்க முடியும் என்று மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் தலைவர் ஹென்றி டிபேனும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது மனித உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சமூகத்தில் பணி செய்யக்கூடிய அனைவருடைய பிரச்சனையாக பார்க்கிறோம். இது பிரச்சனை இதுக்கு மேலே செல்லாமல் இருப்பதற்கு அவரே இந்த வழக்கை சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்பி இன்னொரு நீதிமன்றத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அவங்க பார்க்குறது சரியாக இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்ப்பில் அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அது வேண்டாம், இவர் விசாரிக்க வேண்டாம், தானே தன்னை பற்றி கூறுகிறதுக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் விசாரிக்காமல் இருப்பது நல்லது நினைக்கிறோம். வெறுமனே நம்ம ஒரு வாஞ்சிநாதனுக்கும் நீதிமன்றத்துக்குமான பிரச்சனையை நீங்கள் அணுகக்கூடாது. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. முற்போக்காளர்கள் மதச்சார்பின்மை மீது நம்பிக்கை கொண்ட, மனித நியாயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அவரோடு துணை நிற்க வேண்டும் இந்த விஷயத்தில். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மதுரை சார்ந்து எத்தனையோ அரசியல் நிகழ்வுகளுக்கு முன்னெடுக்கக்கூடியவர் அவர். நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒரு மரத்தடியில் நடக்கக்கூடிய ஒரு சொம்பு வச்சுக்கிட்டு நடக்கிற பஞ்சாயத்தில் கூட, கிராமப்புறத்தில் ஊர்களில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து கூட யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவரே அதில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு உட்கார மாட்டாங்க. இதில் ரொம்ப வினோதமாக நீதிமன்ற பரிபாலன முறைக்கு விரோதமாக குற்றம் சாட்டப்பட்டவரே தன் மீதான வழக்கை விசாரிப்பது என்பதும் அதன் மீது தீர்ப்பு சொல்வதற்கு முயற்சிப்பது என்பதும் உண்மையில் நீதித்துறையின் மீது வெகுமக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைப்பதாக இருக்கும். அது இயற்கை நீதிக்கு எதிரானது. இதற்கிடையே தாம் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய புகார் மனு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வாட்ஸ்அப் குழுவில் எப்படி கசிந்தது என்பதை கண்டறிய சைபர் கிரைம் போலீசில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.